நாகரிக வளர்ச்சி அசுர வேகத்தில் செல்வது சாதகமாக இருப்பினும் நாகரிக மாற்றத்திற்கான உந்துதல்கள் மறந்து செல்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். அவ்வாறான ஒரு சூழலுக்கு நிர்மாண பணிகளில் ஆரம்பமான நிலையில் செங்கல் உற்பத்தியும் உட்படுவது வேதனைக்குரியது. செங்கல் உற்பத்தியை அதிகளவில் கொண்ட மாவட்டங்களில் வவுனியா மாவட்டமும் ஒன்றாகும். வவுனியா மாவட்டத்தின் பாரதிபுரம் கிராமமே இது. செங்கல் உற்பத்தியை தமது ஜீவனோபாயமாக கொண்டு இம்மக்கள் வாழ்கின்ற போதிலும் தற்போது இந்த தொழிலை மேற்கொள்வதில் பாரிய சிரமங்களை இவர்கள் எதிர்நோக்குகின்றனர். விலை நிர்ணயமின்மையால் செங்கல் உற்பத்தி பெரும் வீழ்ச்சி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இந்த மாவட்ட விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். இன்றைக்கு 15 வருஷ காலமாக இந்த செங்கல் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முதல் நல்ல லாபங்கள் எங்களுக்கு நிறைய கிடைச்சது. இப்போ பெருசாக லாபங்கள் ஒன்றுமே இல்லை. கரண்ட் வசதி எங்களுக்கு கட்டாயமாக வேணும், தண்ணி எங்களுக்கு வேணும். இந்த செலவெல்லாம் பார்க்கல. இந்த கல் எங்களுக்கு கோஸ்ட் ஆகுது 10 ரூபா. ஆனால் நாங்கள் இந்த கல்லை விற்கிறோம் இப்போ 9 ரூபாய்க்கு நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு கை நட்டத்தில் தான் இந்த வியாபாரம் போய்கொண்டிருக்கு. நஷ்டத்தையும் இழப்புகளையும் சந்திக்கிறோம். ஆனால் இப்போ இந்த தொழில் செய்கிறது பெரிய கஷ்டமாக தான் எங்களுக்கு இருக்குது. அதோட இப்போ விறகு சுத்தமாக விறகு காட்டில் இருந்து வருதில்லை. நாங்கள் இந்த கல் தொழில் செய்கிறோம் 5 வருட காலமாக 3 ரூபா படி தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 60 வயதாச்சு. எனக்கு நான் இந்த கல் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷ காலமாக சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தற்போது ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு காரணமாக செங்கல் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதில் தாம் சிரமங்களை எதிர்நோக்குவதால் இந்த தொழிலை கைவிடும் நிலைக்கு உற்பத்தியாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து இந்த கிராமத்தின் பல குடும்பங்கள் தற்போது செங்கல் உற்பத்தியை கைவிட்டு கூலி தொழிலை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். எங்களோட குடும்பத்தில் 7 பேர், 5 பிள்ளைகள், நாங்கள் 2 பேர். நாங்கள் 20 வருஷமாக செங்கல் தொழில் தான் செஞ்சு கொண்டிருந்தோம். செங்கல் தொழில் செஞ்சு எங்களுக்கு நட்டோம். அதை அழைப்ப விட்டுட்டோம். என்னென்னா செங்கல் நாங்கள் அரிஞ்சு கொடுக்க போகிற நேரம் எங்களுக்கு கொடுக்க விலை இல்லை. நாங்கள் செய்த செலவழிச்சதை விட குறைஞ்சி தான் விலைக்கு தான் கேட்குறாங்க. அதால் செங்கல் தொழிலை விட்டுட்டோம். செங்கல் தொழிலால் நகையெல்லாம் அடகு போய் அதனால் இப்போதைக்கு நாங்கள் செங்கல் தொழிலை விட்டுட்டு இருக்கோம். வாழ்வாதார தொழிலை கைவிட வேண்டிய அவ்வள நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானதே.